குழந்தைங்கள மாதிரி பெரியவங்க ஏன் அவங்க கோலை வெளியே சொல்கிறதில்ல? ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷீ திங்ஸ். இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? இது ஒரு ரியல் இன்சிடெண்ட் தான். நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டைமில் என்னோடய மென்டாருக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த செஷனில் ஒரு பொண்ணு என்னோடய மென்டார்கிட்ட ஒரு கொஷின் கேட்டாங்க. சார், உங்கள் கோல் என்ன லைஃப்பில் அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன ஒரு பதில் எனக்கு ரொம்ப ஹார்டாக ஹிட் ஆச்சு. அடல்ட்ஸ் அவங்க கோலை வெளியே சத்தமாக சொல்கிறதில்ல, பிகாஸ் அப்படி சொன்னால் இந்த சொசைட்டி அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுது அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைகளுடைய ஆழம் எனக்கு போக போக தான் புரிஞ்சுது. அப்போ எனக்கு ஒரு டவுட், எய்ம் இருக்கிறது தப்பா இல்லை வெளியே சத்தமாக சொல்கிறது தப்பா? சின்ன வயசில் டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், டீச்சர் ஆகணும்னு சொல்லும்போது வாவ் சூப்பர் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுற இதே சொசைட்டி வளர்ந்து நம்ம இதுதான் நான் ஆக போகிறேன்னு சொல்லும்போது என்கரேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக கேள்விகள் தான் கேட்குறாங்க. அதுவும் இதெல்லாம் முடியுமா? வேறு வேலை இல்லையா? லைஃப்பில் செட்டில் ஆகிற ஐடியாவே இல்லையா? மொத்தத்தில் நம்மளே செல்ஃப் டவுட் பண்ணுற அளவுக்கு கேட்டுறாங்க. அடல்ட்ஸ் எய்மை மறந்துட்டாங்கன்னு இல்லை, அவங்க எய்மை ப்ரொடெக்ட் பண்ணிக்க சைலன்ஸை வெப்பனாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இங்கே சத்தமாக சொன்னால் இவ்வளோ பெரிய கனவான்னு ஒரு சிரிப்பு, உன் வயசில் இது லேட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஆல்ரெடி செட்டில் ஆகலைன்னு ஒரு கம்பேரிசன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ட்ரீம் பிரேக் ஆகிறத விட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பிரேக் ஆகிறது ரொம்ப வலிக்கும். சைலன்ஸ் சூஸ் பண்ணுறது இங்கே வீக்னஸ் இல்லை, அதுக்கு பேர் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க கனவுகள் ஹோப்போடு மட்டும் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டியோடு மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு அடல்ட் எய்மை பற்றி பேசலன்னு சொன்னால் அவங்களுக்கு எய்ம் இல்லைன்னு நினைக்காதீங்க, அவங்க கனவுகளுக்காக சைலண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இஃப் திஸ் ஹிட்ஸ் யூ, ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்டென்ட் உங்களுக்கு கனெக்ட் ஆனால் சப்ஸ்கிரைப் டு ஷீ திங்ஸ்.